Fair & Handsome presents கடுகு டம்பஸ் ரிவ்யூ. பொதுவா டம்பஸ் ரிவ்யூல அப்படின்னு ஆரம்பிச்சாலே கடுகு திரைப்படத்தை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்ல போறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருடத்தினுடைய 3வது திரைப்படம் இந்த மாதிரி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு கடுகு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல நல்ல நல்ல திரைப்படங்கள் வெளிவரதுன்றது ஒரு ஆரோக்கியமான திரைச்சூழலை காட்டுது அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. கடுகை பொறுத்தவரையிலும் இந்த படத்துல இருக்கக்கூடிய நேர்த்தியான ஒளிப்பதிவு, மிகச்சிறந்த வசனங்கள், மிக இல்லாத நகைச்சுவை, திரைக்கதைக்கு வலு சேர்க்கக்கூடிய பின்னணி இசைன்னு இந்த படத்தினுடைய பிளஸ் சொல்லிட்டே போலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுடைய மிக நேர்த்தியான நடிப்புலையும் விஜய் மில்டன் அவர்களுடைய மிகப்பெரிய சமூக அக்கறையின் வெளிப்பாடா உருவாயிருக்கக்கூடிய திரைக்கதையினுடைய வலுவும் படத்துக்கு மேலும் மெருகேத்துது. சரி, கடுகுல குறையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் ஒரே ஒரு நாள் அசைன்மெண்ட் எழுதாம வந்தா எப்படி அவனை மன்னிச்சு விட்டுருவோமோ, அதே மாதிரி கடுகு திரைப்படத்துல எத்தனையோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை தாண்டிய மிகப்பெரிய நிறை படம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கடுகு குடும்பத்தோடு அனைவரும் திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம். இப்படி ஒரு அற்புதமான மெசேஜை இன்னும் அற்புதமான முறையில திரையில வடிச்சிருக்கக்கூடிய கடுகு திரைப்பட குழுவினருக்கும் விஜய் மில்டனுக்கும் டம்பஸ் ரிவ்யூ தலைவணங்குகிறது. நம்ம வாழ்க்கையில ஆக்ஷன் ரொம்ப அதிகம். அதுல வெயிலும் வேர்வையும் முகத்தை டல்லா டார்க்கா கெடுது. இதற்கு பவுடர் வெறும் டெம்பரரி மேக்கப் தான், வேர்வையில கரைஞ்சிடும். அறிமுகம் புதிய ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் ஃபேர்னஸ் கிரீம் 5 ஆக்ஷன் ஃபார்முலாவுடன். இது வேர்வையை உரிகிறது, எண்ணெயை கண்ட்ரோல் செய்கிறது, தருகிறது லாங் லாஸ்டிங் பளிச் ஃபேர்னஸ். அதனாலதான் ஆண்கள் எப்போதும் ஆக்ஷனுக்கு தயார். புதிய ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் 5 ஆக்ஷன் ஃபேர்னஸ். பை பை பவுடர்.